சூப்பர் ஸ்டார் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு அவர் தான் ஃபஸ்ட்டு சொன்னது, நீ நடிக்கணும். 2 நாளைக்கு முன்னாடி இந்த படம் பார்த்துட்டு உண்மையாகவே ரொம்ப பிரெத் டேக்கிங்காக இருந்தது. ஏன்னா எதனால் பிரெத் டேக்கிங்காக இருந்ததுன்னா இந்த படம் பேச வந்த சிம்பிளிசிட்டி, இந்த படத்துக்குள்ளே இருந்த இந்த சிம்பிளான எமோஷன்ஸ் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக படமாக்கப்பட்டிருக்குங்கிறது, பீட் பெர்ஃபார்மன்ஸஸ், ரைட்டிங், இதில் சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே ஸ்கிரிப்டுக்காக ஒருத்தர் ரொம்ப தாங்கி பிடிச்சிக்கிட்டு இந்த ஸ்கிரிப்டை ரொம்ப பலமாக நிற்க வைக்கணுங்கிறதுக்காக அவ்வளோ பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க, என்னோட நண்பர்கள்னு சொல்கிறதுல பயங்கர சந்தோஷம். அது ஹச்சுவாக இருக்கட்டும், எனக்கு செம்ம காமெடியான ஒரு விஷயம் என்னென்னா, என் பக்கத்தில் தேசிங் சார் உட்காந்துருந்தார். அவன் அந்த பையன் வந்து அந்த ஹரீஷ் உங்கள் இவர் படத்தில் லவ்வரில் நடித்தவர் தான். நான் இல்லை சார், அவருக்கு நல்லா தெரியும், அந்த பையன் இல்லைன்னு சொல்லிட்டேன் நான். அவர் ஏங்க அவ்வளோதாங்க சார், எனக்கு தெரியாது, என் ஃப்ரெண்டு சார், கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை சார், அவன் இல்லை சார் அப்படின்ட்டேன். தென் இன்டர்வலில் போயிட்டு வந்து ஏங்க அதை அவன் தாங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு செம்ம அதிர்ச்சி. ஏன்னா சேவ் பண்ணோடனே டோட்டலாக வேற ஆள் போல இருந்தாப்புல, அடையாளமே தெரியல உன்னை ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் பார்க்கும்போது. இல்லை எனக்கு அடையாளம் தெரியல. அண்டு அப்புறம் இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸாக பார்க்கும்போது எனக்கு எடிட்டில் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. நான் த வே இட் வாஸ் எடிட்டட் அவ்வளோ சூப்பரான ஃப்ளோ. அண்டு இந்த படம் இவ்வளோ ஸ்கிரிப்டு கூட இவ்வளோ பிளெண்ட் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணம் சினிமாட்டோகிராஃபி வந்து அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. நான் வந்து ஆர்ட் டைரக்ஷனாக இருக்கலாம், எல்லாமே பயங்கர சந்தோஷமாக இருந்தது. இது என்னென்னா எதுவுமே ஸ்கிரிப்டை வந்து ஓவர் ஷேடோவே பண்ணவே இல்லை. அதுதான் எனக்கு பயங்கரமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அபினோட ஆக்டிங் இருக்கட்டும், அப்புறம் அவங்க அனஸ்வராவோட ஆக்டிங் இருக்கட்டும், எல்லாமே செம்ம சூப்பர். அப்புறம் நான் எல்லாரும் சொன்ன போல் ஜாஃபர்னு ஒரு கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருந்தார், அவரோட கேரக்டராக இருக்கட்டும், அப்புறம் இந்த உங்களோடது, அப்புறம் அந்த இவங்க நீங்கள் தானே அந்த அனிஷா ரோல் பண்ணுவாங்க, ஐயோம்மா சூப்பர்மா பிரமாதம். நான் வந்து அந்த ஒரு சீனை நான் வந்து ஒரு 2 நாளுக்கு படம் முடிச்ச மதன்ட்ட நான் அப்போ தானே பேசுகிறேன், 2 நாள் கழித்து சொல்கிறேன், இன்னும் அந்த சீனை விட்டு போக மாட்டேங்குது அப்படின்னு. பிரமாதம், ரொம்ப சூப்பராக பண்ணிட்டீங்க. எல்லாருக்குமே ஐயா மோகன்ராஜ் ஐயா இருக்கட்டும், வழக்கம் போல் எப்போ சிங்கிள் கடா அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் மதன், நான் நிஜமாலுமே அவ்வளோ ப்ரௌட். ஏன்னா மதனுக்கு பேச வரணுன்னே எனக்கு தெரியாது, இன்ன வரைக்கும் என்கிட்ட பேசினதே கிடையாது. ரொம்ப நேரம் பேசினது இந்த படம் நல்லா இருக்குன்னு நான் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் தான் பேசினாப்புல. ரொம்ப 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 ஹாப்பி. அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர்ஸ்க்கு நான் முதல்ல வாழ்த்துக்கள். ஐயா இந்த வின்னிங் ஸ்ட்ரீக்னு சொன்னாப்புல சுதர்ஷன், அது மாதிரி இந்த வின்னிங் ஸ்ட்ரீக் வந்து உங்களை வந்து பிடிச்ச பேய் மாதிரி விடாமல் உங்கள் கூடவே தொடரட்டும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு அபி, அனசுரா, அப்புறம் ஐயாவுக்கு, ஷானையாவுக்கு நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது. ஷானையா வந்து எப்படின்னா எல்லாருக்கும் நீ எங்கே இருக்கீங்கன்னு சொன்னால் இந்த தெரு தான் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி தான் எனக்கு அவர் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு போல். ரொம்ப நன்றிங்க ஐயா உங்களுடைய எல்லா பங்களிப்புக்கும். சௌந்தர்யா மேம் உங்களுக்குமே சொல்கிறேன், இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அமையும். நான் உங்ககிட்ட படம் பார்த்துட்டு சொன்னது போல தான், வெற்றியாக அமையட்டோன்றதெல்லாம் நான் கொஞ்சம் என் வாட்ச் கொஞ்சம் ஃபாஸ்ட்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நான் கொஞ்சம் ஃப்யூச்சருக்கு போயே சொல்கிறேன். படம் ஹிட்டு, சந்தோஷம். முதல் மேடை, அதனால் கொஞ்சம் செருக்காக தான் இருக்குது, கொஞ்சம் அப்படி இப்படி பேசணும், மன்னிச்சுக்கோங்க. ஸோ யா வித்தில் சும்மா நான் ஒரு அதுக்கு முன்னாடி நான் எடுத்தோன்னே நினச்சேன், என்னோட டைரக்ஷன் டீம் மட்டும் எல்லாம் வரீங்களா, நான் மறந்துடக்கூடாது நினச்சேன், ப்ளீஸ். பயங்கரமாக ஆக்சுவலி வேலை பார்த்துட்ருக்காங்க. நான்லாம் இங்கே சும்மா ஜாலியாக நின்றுட்டுருக்கேன். இப்போயுமே அவங்க ஆக்சுவலி செம்ம சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. சீரியஸாக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும், இவன் என்னடா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு எனக்கு கீழே இறங்கணும்னு திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். பட்டு யா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். யா இப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறீங்க, ஓகே. இந்த படம் ஆரம்பித்ததை பற்றி ஒரு சின்னதாக மட்டும் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேன். முதல்ல நான் என்னை பற்றி சின்னதாக ஒரு இன்ட்ரடியூஸ் மட்டும் நான் கொடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். திருவாரூர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேபர் பெயின் அம்மாவுக்கு வந்துடுச்சு. ஒரு நைட்டு 3 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். லேபர் பெயின் வந்துடுச்சு. உடனே வந்து பரபரன்னு சொல்லி எங்கள் தாத்தா எல்லாம் சரி வண்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி கூப்பிட்றதுக்காக வண்டியெல்லாம் கூப்பிட சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அங்கே போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஃபோனு அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு எங்கள் அப்பா வந்து அப்போ திருச்சியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்பாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் லேபர் பெயின் வந்துருச்சு, அவங்க குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு விடிய காத்தால 3 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்பா என்ன பண்ணுறாரு, திருச்சியிலேருந்து கிளம்பி திருவாரூருக்கு வந்து, திருவாரூர் தான் ஒரு சின்ன டவுன். ஸோ திருவாரூருக்கு வந்து
அங்கேருந்து ஒரு ஐடி கார்டை கொடுத்துட்டு ஒரு வாடகை சைக்கிள் எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக சுற்றிட்டு இருக்காரு எங்கள் அப்பா. எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆகலை அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வெக்ஸ் ஆகிட்டார், விடிஞ்சிருச்சு. சரி இதுன்னு ஃபோனும் பண்ண முடியாது, அப்போ பெருசாக ஃபோன்லாம் எதுவும் இல்லையா. ஸோ ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுறாரு, சரி ஊருக்கே போயிடலாம், அங்கே போய் யார்ட்டையாவது விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் ஒரு வில்லேஜ் தானே என்னோடய ஊர், அங்கே போகிறாங்க. போனால் அங்கே ஆல்ரெடி நான் பிறந்திருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு செம்ம காண்டாகிட்டார். ஸோ அந்த அவசரத்துக்கு பிறந்தேன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் நான் பிறந்தேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. அதே மாதிரியே பிறக்கும்போதே எங்கள் அப்பாவை தெருவாக அலைய வச்சுருக்கேன். ஸோ அதனால அந்த சாபமாக என்னன்னு தெரியல, லவ்வர் முடித்தோன்னே அடுத்து படம் பண்ணியே ஆகணும்டா, அடுத்து எங்கேயுமே ஒர்க் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட்டு ஒவ்வொரு இடமா அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன். ஒன்று நடக்கவே இல்லை, வேற ஒரு கதையை வச்சுட்டு நான் ரேண்டமாக அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, டூரிஸ்ட் ஃபேமிலியில் வந்து ஒர்க் பண்ண சொல்லி. முடியவே முடியாது, என்னால் ஒர்க்கே பண்ண முடியாது, நான் பண்ணால் படம் தாண்டா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பட் காசு வேணும், சாப்பிடணும், ஸோ ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி ஒர்க் பண்ண போகிறேன். பட் அங்கே போனது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம்னா, அதில் ஒர்க் பண்ணனால தான் இங்கே நான் நிற்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு யூனிவர்ஸ் கனெக்ட் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது எப்பொழுதுமே. ஸோ அதில் ஒர்க் பண்ணுறப்ப அபியோட ரொம்ப நல்லா, அபியும் திருச்சி நானும் திருச்சி, ஸோ ஊர் பாசம் பயங்கரமாக சிங்க் ஆகிட்டோம். ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியாக அப்படியே போயிட்டு இருந்துச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலி முடிக்க போகிற நேரத்தில் வந்து நான் இந்த கதை அப்போ தான் நான் ஃப்ரெஷ்ஷாக எழுதி முடிச்சுட்டு சரி அபிட்ட படிக்க கொடுத்தேன். அபி நானும் ரொம்ப வெரி க்ளோஸ் ஆகிட்டோம். சரி நான் அபிட்ட படிக்க கொடுத்தேன். அபி படிச்சுட்டு ப்ரோ சூப்பராக இருக்குது ப்ரோ அப்படின்னாரு. நான் உடனே சொன்னேன் அபிட்ட, ப்ரோ இது நீங்கள் பண்ணால் நான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் ஐயோ சும்மாரியா, அவர் வேலை பிஸியில், டூரிஸ்ட் ஃபேமிலி பிஸியில், ஐயோ சும்மாரியா நிறைய வேலை இருக்கியா அப்படின்ட்டாரு. நான் சொன்னேன் அவர்கிட்ட, ப்ரோ எனக்கு தெரியல, எனக்கு என்னமோ தோணுது அப்படின்னோன்னா அவர் ஐயோ ஏதாவது ஹீரோ வச்சு பண்ணியா போயா, கதை வேறு நல்லா இருக்கியா அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. தெரில பார்ப்போம், கடைசியில் நீங்கள் தான் கோட்டு போட்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அன்றைக்கி அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலி பெரிய ஹிட்டு, 100 கோடி கலெக்ஷனு, இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய விஷயங்கள் போயிட்டுருக்கு. நானும் அப்படி இப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கேன். எதுவும் கரெக்டாக ஒன்றும் அமைஞ்சு வரல. அப்போ அப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ எனக்கு அபிட்ட கேட்க கூச்சமாக இருக்குது. என்னன்னா ஓகே இப்போ பெரிய ஹிட்டு டைரக்டர் ஆகிட்டார், அடுத்து பெரிய இடத்துலேருந்து கால்ஸ் வருது, பெரிய ஹீரோஸ் கதை கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ போய் நம்ம இவரை கேட்க கூப்பிட்டா அவருக்கும் சங்கடமாக இருக்கும், எனக்கும் கேட்க ஒரு மாதிரி கூச்சமாக இருந்துச்சு. அதனால நான் அபியை வந்து ஒரு ஆப்ஷனாகவே யோசிக்கல. அபியை மறந்துட்டு நான் வேறு இடம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்போ தான் நான் அப்படியே ஒரு சோகமாக நான் பாட்டுக்கு சுற்றிட்டு இருந்தேன். ஒரு டீ கடையில் நின்றுட்டு இருக்கும்போது பாலா வந்தார். பாலா எங்கே இருக்காரு சொல்லி அங்கே தான் இருக்காரு. ஓகே பாலா வந்தார். பாலா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், டூரிஸ்ட் ஃபேமிலி மேடையிலே அந்த பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ்னால், பாலாவுக்கு ஒரு கதை பிடிச்சிருச்சுன்னா அந்த படம் ஹிட்டுடா அப்படின்னு நான் நம்புவேன். அது எனக்கு தெரியல. ஸோ நான் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு பாலா வந்து என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்னாரு. இல்லை ப்ரோ ஒரு கதை யாரும் செட் ஆக மாட்டேங்குது, அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவர் என்ன கதையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி படித்தார். படிச்சுட்டு கால் பண்ணி எங்கள் ராம்ஸ் கேகே நகர் ஒரு டீ கடை இருக்கும் அங்கே வா அப்படின்னு சொன்னார். அங்கே போனேன். போய் நின்று ஒரு 1.5 மணி நேரம் நானும் அவரும் பேசிக்கிட்டே இருக்கோம். அவர் என்னடா சூப்பராக எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வேறு ஒரு கதையை கொடுத்தேன். அந்த கதையை பயங்கரமாக அடித்து அவர் தான் என்னை உட்கார வச்சார். ஸோ அதனாலேயே எனக்கு வந்து ஓகே இவர் நல்லா இருந்தால் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவார், நல்லா தான் சொல்லுவாருன்ற நம்பிக்கை இருந்துச்சு. அவர் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது, இதை செம்மையாக பொசிஷன் பண்ணுவோம் உனக்கு கேட்டார் என்கிட்ட. இதுக்கு அபி எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்டார். ப்ரோ வேணாம் ப்ரோ, நான் அவர் பெரிய ஹீரோ ஆகிட்டார், நல்லா கேட்க முடியாது, பெரிய டேரக்டர் ஆகிட்டார், நல்லா கேட்க முடியாது. அவர் நோ சொல்ல அவருக்கும் கூச்சமாக இருக்கும், எனக்கும் கேட்க சங்கடமாக இருக்குன்னு சொன்னேன். அவர் சரி இரு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலா வந்து அபிக்கு ஃபோன் அடித்து கேட்டிருக்காரு. உடனே அபி சொல்லியிருக்காரு, ப்ரோ எனக்கும் பிடிச்சிருக்கு, பண்ணுன்னா பண்ணலாம், பட் மதன்ட்ட ஓகேவான்னு கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அபி சொல்கிறார். அந்த இடத்துல சொல்லும்போது டக்குன்னு பாலா இதை சொன்னால் நான் அபிக்கு ஃபோன் போட்டேன். ப்ரோ பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பண்ணிடலாம் ப்ரோ அப்படின்னு அவர் சொன்னார். சரி ஓகே இப்போ ஓகே அபி செட் ஆகிட்டார். இப்போ அடுத்து கதை பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ப்ரொடக்ஷன் வேணும். என்ன அப்படின்னு யோசிக்கும்போது எட்ரா வண்டி அப்படின்ற மாதிரி நேரம் மகேஷ் அண்ணாட்ட போயிட்டோம் டேரெக்டாக. ஸோ வந்து அப்படியே நான் பாலா எல்லாம் மகேஷ் அண்ணாட்ட போய் அப்படியே தஞ்சம் அடிச்சிட்டோம். அண்ணா இது ஒரு ஸ்கிரிப்ட், இதை நீங்கள் பண்ணியே ஆகணும், பண்ணுறீங்களான்லாம் கேட்கல, பண்ணியே ஆகணும்னா அப்படின்னு சொன்னோன்னே மகேஷ் அண்ணா இருறா முதல் கதை சொல்கிறா ஆர்வப்படாதரா அப்படின்னு சொல்லிட்டு ஹயாத்தில் கதை கேட்டார். கதை கேட்டு நானே நைட்டு தான் சொன்னேன் அவங்கள்ட்ட. நைட்டு கதை ஒரு 2 hours கிட்டே கேட்டார். கேட்டுட்டு செம்மடா ஹீரோ யாருடா அப்படின்னு அவர் கேட்டார். ஆனால் அதுனா அப்படின்னு சொல்லும்போது அவர் நான் அபி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு அவர் சொன்னார். சூப்பர்ண்ணா, நாங்களும் அதான் நான் மைண்டில் வச்சுருந்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிவர்சல் கனெக்ட் இந்த படத்துக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. நாங்கள் என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் சுற்றி நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ மகேஷ் அண்ணா சொன்னார், இது நான் சௌந்தர்யா மேமோட தான் சேர்ந்து பண்ண போகிறேன், நீ மேம்கிட்ட ஒரு வாட்டி சொல்லு, மேமுக்கு பிடிச்சிருந்தா தான் நான் ப்ரொசீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்ட்டார்.
அடுத்த மீட்டிங் மேம்கிட்ட போய் உட்காந்து கதை சொல்லிகிட்டே இருக்கேன். இன்டர்வல் முடியும் போது மேம் என்கிட்ட சொன்னாங்க, மதன் இந்த படம் நம்ம பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. என்கிட்ட செகண்ட் ஹாஃப் கேட்குறதுக்கு முன்னாடியே பண்ணுறோன்ட்டாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி மேம் நீங்கள் அப்படி சொன்னது. ஸோ அப்படி தான் இப்படி ஆரம்பிச்சிச்சு அந்த படம். கட் பண்ணால் அடுத்து யார் ஆர்டிஸ்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். அப்படி லாக் ஆகிட்டாரு. நான் அனஸ்வரா வேணும் மேம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே மேம் வந்து அனஸ்வரா யார் அப்படின்னா நான் கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் கட்டி மேம் இவங்க செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஃபுல் பில்டப் கொடுத்துட்டேன். ஐ மீன் அந்த பில்டப்லாம் ஒர்த்து தான் அனஸ்வரா, பட் ஸ்டில் சொல்கிறேன். கொடுத்துட்டேன். உடனே மகேஷ் நான் பேசி லைக் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டாரு. போய் நேரில் போய் கதை சொல்கிறேன். கதை சொன்னோன்னு பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் அனஸ்வரோட பயங்கர பெரிய ஃபேன். ஆக்சுவலி அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், தண்ணீர் மத்தன் திண்ணங்கள்லேருந்தே எனக்கு ரொம்ப பெரிய ஃபேன் அவங்க. கதை சொல்கிறேன். ஒரு நாள் டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலி அதுதான் வாழ்க்கையில் வெயிட் பண்ண ஒரு பிக்கெஸ்ட் ஒன் டே நினைக்கிறேன். ஒரு பிக்கெஸ்ட் 24 ஹவர்ஸாக இருந்துச்சு அது. பட் 24 ஹவர்ஸ் முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சொல்லிட்டாங்க, ஆல் செட்டு. அப்போ டேட் எப்போ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் டக்குன்னு நெக்ஸ்ட் மந்தில் ஒரு 2 மந்த் இருக்குது, அந்த கேப்பில் நீங்கள் படம் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அவங்க பிஸி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நாங்கள் இப்போ தான் ஓகே ஆகி ஹீரோ இப்போ தான் ஓகே இருக்காங்க. இவங்க ஒரு மாதம் தான் டைம் இருக்குது ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு. அடுத்து 2 மந்த் தான் டேட் இருக்குன்றாங்க. லைக் என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அப்போ தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக ஆஃபீஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ டக்குன்னு நான் என்ன பண்ணேன், நம்ம டைரக்ஷன் டீம் அதில் இருக்கிற நிறைய பேர் டூரிஸ்ட் ஃபேமிலிலேயும் டைரக்ஷன் டீமில் ஒர்க் பண்ணவங்க தான். அவங்க எல்லாருமே நான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அவங்க எல்லாருமே பிடிக்கும். எல்லாருக்கும் ஃபோன் போட்டு ப்ரோ இந்த மாதிரி ஒரு படம் ஆரம்பிக்கிறதா இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு என் வீட்டுக்கு எல்லாமே வந்துட்டாங்க. எல்லாம் வந்துட்டு என்ன சம்பளம் இது எந்த வார்த்தையும் இன்ன வரைக்கும் கேட்டது கிடையாது. வாங்க டக்குன்னு வேலையை பார்ப்போம், டைம் ஆகிடுச்சு, அடுத்த மாதம் ஷூட்டுன்றீங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு 15 days என் வீட்டில் தான் உட்காந்து அப்படியே ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். ஒரு போர்டை வாங்கி மாட்டிட்டோம், என்னென்னமோ கோடை போடுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், டக்குன்னு போடுறோம். அதுக்குள்ளே ஆஃபீஸ் கிடச்சிருச்சு. அப்படியே அதான் இப்போ நான் யோசிச்சு பார்த்தாலும் ஏதோ ஒரு டீசர் மாதிரி இருக்குது, ட்ரெய்லர் மாதிரி கூட இல்லை. டக்குன்னு முடிஞ்சிருச்சு எங்களோட படம். ஆரம்பிச்சதும் தெரில, முடிஞ்சதும் தெரில. ஸோ அந்த மாதிரி ரொம்ப குயிக்காக நடந்த ப்ராஜெக்ட்டு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ப்ராஜெக்டாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அப்புறம் நான் இன்னொருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நல்ல வேலை மறந்துட மாட்டேன். பிரசாந்த்னு சொல்லிட்டு எங்களோட மேனேஜர், அவருக்கு நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பிரசாந்த் எங்கே இருக்கீங்க? அங்கே தான் இருக்காரா? ஓகே. ஆக்சுவலி பிரசாந்த் எப்படிப்பட்ட மனுஷனா, மேனேஜர்ஸில் வந்து நான் குறை சொல்லலை, பட் நிறைய மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நம்மளை பதட்டமாகவே வச்சுருப்பாங்க. ஷூட் பண்ணும்போது ஏதாவது ரோடு ஷூட் பண்ணால் ஐயோ இங்கே போகாது, ஐயோ இங்கே போலீஸ், ஐயோ அங்கே போலீஸ்னு. நான் பார்த்த ஒரே மேனேஜர் பிரசாந்த் தான். போலீஸ்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் ஷூட் பண்ணு, சீக்கிரம் போ, நான் போய் ஸ்டேஷனில் உட்காந்துக்கிறேன், நீ போய் ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மேனேஜராக பார்க்குறேன். அவர் லைக் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்க ஜென்யூனாக நினைக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. பட் அதில் முதலாக நான் வந்து பிரசாந்தை பார்க்குறேன். படம் பார்த்ததுலேருந்து அவர் வந்து கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கணும் என்னை ரொம்ப நம்புவார். ஒவ்வொரு மேடைக்கு நான் வரும்போது அவர் என்கிட்ட சொல்லுவார், சூப்பராக பேசியா செம்மையாக பண்ணிடலாம், அந்த மாதிரி ஜென்யூனாக பேசுவார். ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் சுரேஷ் மேனேஜர், அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இவங்க 2 பேருமே பயங்கரமாக எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இதை தாண்டி எனக்கு செட்டில் ஆக்சுவலி நான் உங்கள் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். செட்டில் ஒர்க் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ப்ரொடக்ஷனில் நான் வெங்கட்னு ஒரு அண்ணா ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணார். எனக்குலாம் தண்ணி வந்து என் வாழ்க்கையிலே நான் அவ்வளோ தண்ணி குடிச்சதில்லை. இப்படி திரும்புறதுக்குள்ளே டக்குன்னு ஒரு பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் அண்ணா, டிரைவர், செட்டில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்டன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே இந்த படத்தை வந்து தன்னோட சொந்த படமாக நினச்சி தான் பண்ணாங்க. அவ்வளோ சந்தோஷமாக எல்லாம் செட்டுக்கு வருவாங்க. அதை நான் கண் கூட என்னால் பார்க்க முடிஞ்சது. அதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஸோ அடுத்து என்னோட டெக்னீஷியன்ஸ் பிரியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி தினேஷ் தான் பிரியாவை கூட்டிகிட்டு வந்தார். தினேஷ் எனக்கு ரெஃபர் பண்ணார். ஸோ பிரியாவோட ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே ஒரு மாதிரி செம்மையாக சிங்க் ஆகுறாங்களே, இவங்க நம்ம வைப்பில் தான்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி. நான் எப்போதுமே அந்த ஒரு வைப் செக் தான் பார்ப்பேன், அவங்களோட சிங்க் ஆகிடுச்சுன்னா அது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரியா செம்மையாக எனக்கு இதில் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் இப்போ நிறைய படம் பண்ணுறாங்க, பட் ஃபஸ்ட்டு எங்கள் படத்தில் தான் பேர் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி வித் லவ்வோட உங்களை இண்டஸ்ட்ரிக்கு எங்கள் படத்து மூலியமாக வரவேற்கிறோம். ஸோ பிரியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு ராஜ் ஆர்ட் டைரக்டரு. ஸோ ராஜ் வந்து எனக்கு ரொம்ப லவர்லேருந்தே பழக்கம். என்னென்னா இந்த படம் ஆரம்பிச்சப்போ அதான் டக்குன்னு எல்லாம் நடந்துருச்சா. டக்குன்னு நான் ராஜுக்கு ஃபோன் பண்ணுறேன், ப்ரோ எங்கே இருக்கீங்க அப்படின்னு. ப்ரோ நான் ஒரு ஷூட்டில் திருநெல்வேலியில் இருக்கேன் அப்படின்னாரு. எவ்வளோ நாள் ப்ரோ ஷூட்டு? இன்னும் 1 மாதம் இருக்குது ப்ரோ அப்படின்னு. ஓ அப்படியா, சரி ஓகே ப்ரோ அப்படின்னு. அவர் என்ன ப்ரோ சொல்லுங்கள் அப்படின்னா, இல்லை ப்ரோ 1 மாதத்தில் நம்ம ஒரு படம் ஒன்று ஆரம்பிக்கிறேன், அதான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நான் தயங்கி கேட்குறேன். ஓ நான் இல்லாமல் நீங்கள் படம் பண்ணிடுவீங்களா அப்படின்னு அவர் கேட்டார். ஸோ ஒரு மாதிரி 2த்தையும் மேனேஜ் பண்ணி சூப்பராக எனக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப தேங்க்ஸ் ராஜ், கிருஷ்ணா, உங்கள் டீம் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ வெரி தேங்க்ஸ். அண்டு மோகன் அண்ணா வந்து வெரி ஸ்பெஷல். எனக்கு ரொம்ப வருஷம் பழக்கம் எங்களுக்கு. ஸோ மோகன் அண்ணாவோட உட்காரும்போது லைக்
பாசிட்டிவிட்டியை தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அவர் என்ன பேசினாலும் அதில் பாசிட்டிவான வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கும். அது ஒரு மாதிரி நமக்கு அந்த பாசிட்டிவிட்டி கேட்டு கேட்டு டயர்டாகிற அளவு பாசிட்டிவிட்டி கொடுத்துட்டு இருப்பாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு மனுஷனாக தான் மோகனை நான் பார்க்குறேன். அவரோட ஜாம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். லைக் ஒன் ஆஃப் த ஒரு ஈகோ துளி கூட இல்லாத ஒரு மனுஷனை பார்த்ததுன்னா அது நீங்கள் தான். லைக் அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு உங்களோட ஒர்க் பண்ணதுக்கு. and Hari, normal Hari and Madhura Hari, Apro Prakash, Nitin. These people actually mean a lot to me. They made me love this city and this industry even more. அது அப்படியே ஜோலியாக இருப்பாங்க செட்டு ஃபுல்லாக. அப்புறம் ஸ்ரேயஸ் அண்ணா ஒரு காம் எனர்ஜி செட்டில் நம்ம எல்லாருமே அப்படி ஹையாக பேசிகிட்டே இருக்கும்போது அவர் அங்கே காமாக அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நரேஷன் கேட்டதும் ப்ரொடியூசர் ஹூ நோஸ் த ஆடியன்ஸ் ரியலி வெல். அவங்க பண்ண அந்த லாஸ்ட் 3 படம் ஹிட் தான். அண்ட் அந்த ஹேட்ரிக் இந்த படத்திலும் கண்டினியூ பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். மகேஷ் அண்ணா, ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ மகேஷ் அண்ணா. யூ ஆர் சச் அ வண்டர்ஃபுல் பர்சன். போது சூப்பர் ஸ்டார் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு அவர் தான் ஃபஸ்ட்டு சொன்னது, நீ நடிக்கணும் அப்படின்னு அவர் தான் என்கிட்ட சொன்னார். என்கிட்ட சொன்னோன்னே அன்றைக்கி இருந்து எனக்கு இருந்த எல்லா இன்செக்யூரிட்டிஸும் உடஞ்சி போச்சு. இல்லை நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த படம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. இந்த படம் என்ன சக்ஸஸ் வந்தாலும் நான் அதை உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு டெடிகேட் பண்ணுவேன். தேங்க்யூ. அண்ட் அடுத்ததாக மதன்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். முதல்ல என்னோடய கோ-டைரக்டராக மதன் வந்தார். என் மேலே வச்சுருந்த நம்பிக்கை, இந்த படம் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு அவர் சொன்னது எனக்கு இப்போவுமே புரியல. அது ஏன் அன்றைக்கி சொன்னார், டூரிஸ்ட் ஃபேமிலி எனக்கு ரிலீஸ் ஆகலை, அதுக்கு முன்னாடியே அவன்கிட்ட அவர் கேட்டார். ஸோ தேங்க்யூ மதன். எனக்கு இந்த படம் வந்து நான் எத்தனை படம் பண்ணாலும் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். நான் ரொம்ப பெருமைப்படுற படம் நான் இந்த படம் பண்ணியிருக்கேன்னு நினச்சி. டூரிஸ்ட் ஃபேமிலி முடித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த ஃபேம் இதெல்லாம் தாண்டி நிறைய மரியாதை கிடச்சிது. நிறைய பேர் என்னை ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. ஐ திங்க் இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் நான் கான்ஃபிடண்ட்டாக சொல்லுவேன், இன்டு 2 மதனுக்கு அதே ரெஸ்பெக்ட் வந்து நீங்கள் எல்லாருமே கொடுப்பீங்க. Thank you very much. And Joe's camera, everybody, very sorry if we missed anyone, but again, thank you very much. Thank you all for coming, and Sudarshan, thank you. Okay.